யோகேஷ் சார் வணக்கம் சார். இப்போ நமக்கு ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆனைவிலாசம் மூணார் பக்கத்தில் ஃபீல்டில் அழுகல் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த மாதிரி சில ஃபீல்டில் நமக்கு அழுகல் சிம்டம்ஸ் பார்த்துட்டு இருக்கு. அப்போ நீங்கள் ஃபீல்டு ரொம்ப நல்ல இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அழுகல் விஷயத்தில் நீங்கள் நல்லா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் இப்போ ஃபீல்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற காம்பினேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிவென்டிவ் அந்த மாதிரி க்யூரேட்டிவ் மெஷர்ஸ் என்னென்னு சொல்லிடுச்சுன்னா ஃபார்மர்ஸுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். அது இப்போ இருக்க காலாவஸ்தாவை நம்ம பார்த்துதான் நம்ம எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே அதே இப்போ இருக்க காலாவஸ்தால நம்ம பார்க்கும்போது நமக்கு அதிகமா மழை இல்லை, கரெக்டான மழை கிடைக்கல. இப்போ சிஓசி போறதுக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இல்லாம இருக்கும். ஒரு அரெஸ்ட் வருமா, ஒரு துருசு அடிக்கிறதுல நமக்கு அரெஸ்ட் வருமா, போர்டோ மிக்சர் அடிக்கிறதுல நமக்கு அரெஸ்ட் வருமா, இப்படி நமக்கு நிறைய யோசிக்கிற ஃபார்மர்ஸ் இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறக்கூடிய ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் இடிடிஏ காப்பர். சிஓசியோ அல்லது லைமோ அதிகமாக போய் நமக்கு அரெஸ்ட் வந்துடுமோன்னு பயப்படுற எல்லா விவசாயிகளுக்கும் நான் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுன்னா அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து ரிலீஸ் இடிடிஏ காப்பர் ஒரு 150 கிராம் வரையும் உங்களோட ஸ்ப்ரேயில் யூஸ் பண்ணலாம். ப்ரிவென்டிவ் மெஷர் ஆகிட்டு உங்களோட மருந்தடியில் கூட. அப்போ இப்போ ஜென்ரலாக வந்து எமாமெக்டின், எக்கலாக், சைப்பர்மெத்ரின் இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் இன்செக்டிசைட்ஸ் எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கு. இதில் கூட உங்களோட மருந்தடியில் இந்த ரிலீஸ் இடிடிஏ காப்பர் 150 கிராம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது கூட நீங்கள் சஞ்சார் 40 ஒரு 500 ml கூட சேர்த்து ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராக உங்களோட மருந்தடி கூடயே கம்பைன் பண்ணி ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராக கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் சார். அப்போ இந்த ரிலீஸ் இடிடிஏ கோப்பரம் நமக்கு எல்லா மருந்து கூட யூஸ் பண்ண முடியுமா, இல்லாட்டி ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கா? ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இல்லை, இதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. இது எல்லாத்துக்கூடயும் இடிடிஏ பண்ணதுனால எல்லா மருந்து கூடயும் ரொம்ப கம்ஃபர்டபுள். பட் இது வந்து மிக்ஸ் பண்ண முடியாது, தனியாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அந்த வாட்டரை நம்ம லாஸ்ட்டாக நம்மளோட இன்செக்டிசைட்ஸ் கூட ஆட் பண்ணிட்டாலே போதும். ஜென்ரலாகவே உங்களுக்கு தெரியும் சஞ்சார் 40 எல்லாரோட மருந்து கூடயும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது போல தான் இந்த இடிடிஏ காப்பரும். பட் கன்ஃபார்மாக ஸ்ப்ரேயில் போகுது அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு 150 கிராம் ஆச்சும் குறைஞ்சது யூஸ் பண்ணுங்க. அதிகபட்சமாக 200 கிராம் வரையும் ஸ்ப்ரேக்கு யூஸ் பண்ணலாம். ட்ரென்ச்சிங் போகும்போது 100 to 150 கிராமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், மினிமைஸ் பண்ணிக்கலாம் இந்த டோசேஜ். ஓகே. அப்போ சார் இந்த சஞ்சார் 40 நம்ம நிறைய கேட்டிருக்கு. இந்த நாம ஏதாவது ஸ்ட்ராங் ஃபங்கிசைடு கொடுக்கும்போது அதோட அரெஸ்ட் ரிலீஃப் பண்ணுறதுக்கு சஞ்சார் 40 ரொம்ப ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் அந்த மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கு. அப்போ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது நிரூபிக்கப்பட்டக்கூடிய உண்மை. எல்லா சமயத்துலையும் நம்ம ஃபங்கிசைட்ஸ் கொடுக்கும்போது சஞ்சார் 40 வச்சு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு ஃபங்கிசைட்ஸ்னால வரக்கூடிய அரெஸ்ட்டும் சரி, ஒரு பிளான்ட்ல ஜென்ரலாக ஒரு கால சூழ்நிலை மாற்றத்தினால வரக்கூடிய அரெஸ்ட்டும் சரி, உங்களுக்கு அதுலேருந்து ரிலீஃப் கொடுக்கக்கூடியது இந்த சஞ்சார் 40. இந்த சஞ்சார் 40 என்னோட டோஸில் போகும்போது கரெக்டாக 500 ml போகும். 100 ml கூட போகிறனால இது வந்து 400 ml ஒர்க் ஆகாதா, 500 ml ஒர்க் ஆகாமன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். உங்களுக்கு 400 ml கொடுக்கும்போதே உங்களுக்கு கன்ஃபார்ம் 100% கண்ட்ரோல் கிடைக்கும். பட் வந்து இன்னும் ஒரு நல்ல ஃபங்கிசைடு மட்டும் கண்ட்ரோல் இல்லாமல் உங்களோட உங்களுக்கு ஒரு பயோஸ்டிமுலண்ட்டாகவும் ஒரு ஸ்டிமுலேட் பண்ணுறதாகவும் இந்த சஞ்சார் 40 இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கும். எந்த விதமான ஃபங்கிசைட்ஸ் கூடயும் குமிழ்நாசினி கூடயும் நீங்கள் சேர்த்து இது ஸ்ப்ரே பண்ணலாம், ஒழிக்கலாம். ஓகே. அப்போ சார் நம்ம இப்போ சொன்னது இந்த அழுகலுக்கு ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர், சின்னது ஏதாவது சிம்டம் இருந்தால் கூட நமக்கு இதில் கண்ட்ரோல் ஆகும். இப்போ சிவியராக அழுகல் வந்துடுச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ நெக்ஸ்ட் வர சொல்ல முடியாது, மழை எப்படி வரையும் நமக்கு சொல்ல முடியாது. அப்போ சிவியராக அழுகல் வந்துடுச்சுன்னா அந்த மாதிரி ஃபார்மர்ஸுக்கு நம்ம கண்ட்ரோல் மெஷரா என்ன ட்ரீட்மெண்ட் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க? கண்ட்ரோல் மெஷர்ஸாக இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்குது சேவ். இப்போ சொன்ன மாதிரி இன்கேஸ் இப்பயும் சில தோட்டத்தில் கட்டமரிச்சலோ அழுகலோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா சேம் இப்போ சொன்ன மாதிரி சிஓசி ஆர் அதர்வைஸ் வந்து இடிடிஏ காப்பர், ரிலீஸ் இடிடிஏ காப்பர் 100 கிராம்லேருந்து 150 கிராம் வரையும் எடுத்துக்கும். அது கூட நம்ம வந்து ஹெக்ஸகனசோல்னு சொல்லப்படக்கூடிய மெயில்கான் சூப்பர் ஒரு 200 ml, வெலிடாமேசின் அதாவது வேலின்னு பண்ணக்கூடிய பிராண்ட் நேம் இருக்கக்கூடிய வெலிடாமேசின் ஒரு 200 ml, அகெயின் சஞ்சார் 40 ஸ்டார்டிங் ஃப்ரம் 400 ml to 500 ml நம்ம வச்சு ஒரு அரை முக்கால் தட்டைக்கு ஏற்றி கொடுத்து நமக்கு ட்ரென்ச் பண்ண சொல்லி ஒரு செமி ட்ரென்ச்சிங் ஆகிட்டு அரை முக்கால் தட்டைக்கு ஒரு 1 or 2 லிட்டர்ஸும், கீழே ஒரு செடியோட மூட்டுக்குள்ள ஒரு 3-4 லிட்டர்ஸும், செடியை சுற்றி ஒரு 3-4 லிட்டர்ஸும், ஆக மொத்தம் செடியை அனுசரித்து ஒரு 8 லிட்டர்லேருந்து
நீங்கள் தாராளமாக ட்ரென்ச் பண்ணலாம். இதுக்கான காஸ்ட்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளர் காஸ்ட் தான். இதுக்கு சார் வெரிடாமினேஷன் ஒரு ஃபங்கிசைட், ஹெக்ஸகனசோல் ஒரு ஃபங்கிசைட், பாஸ்போனிக் ஆசிட் ஒரு ஃபங்கிசைட், காப்பரும் உங்களுக்கு ஃபங்கிசைட், இவ்வளோ ஃபங்கிசைட் ஆட் பண்ணுமான்னு நீங்கள் கேட்கும்போது, அதாவது இங்கே வந்து சாயில் பார்ன் பத்தஜன்ஸ் அதிகம். சாயில்ல ஒவ்வொரு பேத்தஜன்ஸும், அதாவது ஓமைசிட்ஸ் கிளாஸ் இருக்கலாம், பிஸ்டியோமைகோட்டா கிளாஸ் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்கிசைட் கிளாஸஸ் இருக்கு. இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்கஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பலமுனை தாக்குதல் மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்கிசைட்ஸ் காம்பினேஷன்ஸை நம்ம உருவாக்கியிருக்கோம். இதை நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி தட்டமறைச்சி வர்றதுலையோ அழுகல் வர்றதுலையோ நல்ல ஒரு 100% ப்ரிவென்டிவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கியூரேட்டிவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 100% நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே. அப்போ சார் இப்போ நல்ல மழையாக இருந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே ஸ்ப்ரேயிங்கு இல்லை இன்கேஸ் ட்ரெஞ்சிங் நீங்கள் சொன்னிருக்கு. அப்போ நல்ல மழையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரேயிங் நமக்கு பண்ண முடியாது, ஏன்னா அது பாசிபிள் இல்லை. ஸ்ப்ரேயிங் பண்ணிடுச்சுனாலும் அது வாட்டரில் கலைஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கூடுதல். அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்ட்ரோல் மெஷர் இருக்கா சொல்கிறதுக்கு? இதுக்கு மாலிகுல்ஸை மாற்றணும்னு இதே கிடையாது. ஓகே. ஃபிக்ஸர் ஏஜின்னு சொல்லிட்டு ஒரு அட்ஜுவன்ட் இருக்கு. ஃபிக்ஸர் ஏஜி. ஓகே. இது வந்து உங்களுக்கு ரெயின் வரக்கூடிய சமயத்தில் கூட இந்த ஸ்ப்ரே அட்ஜுவன்ட், அதாவது ஒட்டும் பசை, இதை வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபிக்ஸர் ஏஜி உங்களோட ட்ரென்ச்சிங்காக இருந்தாலும் சரி, உங்களோட ஸ்ப்ரேயிங்காக இருந்தாலும் சரி, ஒரு 50 ml வரையும் ஆட் பண்ணி நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து ட்ரென்ச்சிங்க்கு நமக்கு அவசியம் இருக்காது. நிறைய பேர் சொல்கிற மாதிரி ட்ரென்ச்சிங்க்கு அவசியம் இருக்காது. பட் ஸ்ப்ரேயிங் இருக்கும்போது ஒரு ஸ்ப்ரேயிங் ஒரு மினி ட்ரென்ச்சிங்காக கொடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபிக்ஸர் ஏஜி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரெயின் ஃபாஸ்ட்னஸ் உள்ள ஒரு ஸ்ப்ரே அட்ஜுவன்ட். விலையும் ஒரு நாமினல் காஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் மித்த ஸ்ப்ரே அட்ஜுவன்ட் இந்த சமயத்தில் கொடுக்குறத விட இந்த ஃபிக்ஸர் ஏஜி ஸ்ப்ரே அட்ஜுவன்ட்டை தாராளமாக கொடுக்கலாம். ஓகே. இந்த ஃபிக்ஸர் நான் அயோனிக் கேட்டகரியில் கூட வருது. நான் அயோனிக் கேட்டகரியில் இருக்கனால நீங்கள் எவ்வளோ ஹார்ஷான கெமிக்கல்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த நான் அயோனிக் சர்ஃபேக்டன்ட் என்ன பண்ணும், அதை வந்து ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணி பிளான்ட்ல எந்த விதமான ஃபைட்டோடாக்சிசிட்டியும் காசு பண்ணாமல், நான் சஞ்சார் பாட்டி எப்படி சொன்னனோ அதே மாதிரி இந்த ஃபிக்ஸர் ஏஜியும் நான் ஒரு 100% நம்புகிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு கட்டிக்கூடிய ஒரு நல்ல ஒரு கான்சென்ட்ரேட்டடான ஃபங்கிசைட்ஸ் கொடுக்கும்போது நான் நம்புகிற 2 விஷயம். ஒன்று வந்து சஞ்சார் பாட்டி, ஒன்று வந்து ஃபிக்ஸர் ஏஜி. சார், அப்புறம் நாம் இந்த கண்ட்ரோல் மெஷர்ஸ் பண்ணும்போது இப்போ ஃபீல்டில் பல ஃபார்மர்ஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு மிஸ்டேக் என்னென்னா, சரி க்ளீன் பண்ணாமல் அவங்க அப்ளிகேஷன் மறுபடியும் பண்ணிகிட்டே இருக்கு. அப்போ இந்த இன்ஃபெஸ்டட் தட்டை ஷாரி அதெல்லாம் நம்ம பிளான்ட்லேயே இருக்கு. அதை நீங்கள் என்ன நினைக்கிறேன் அந்த ஒரு ப்ராக்டிஸ்? வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸை எல்லா கம்பெனிக்காரங்களும் தாராளமாக அவங்கவுங்களுக்கு உள்ள ரீதியில் தாராளமாக ரெக்கமெண்டேஷன்ஸ் சொல்லலாம். ஆனால் சில ரெக்கமெண்டேஷன்ஸ், சில விஷயங்களை குட் அக்ரானமிக் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்லுவாங்க, GAPங்கிறத. இதை வந்து யார் பண்ணணும்னா ஃபார்மர்ஸ் தான் பண்ணணும். அந்த குட் அக்ரானமிக் ப்ராக்டிசஸ் அல்லது குட் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸில் உங்களுக்கு அழுகல் இருக்குன்னா நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட மூட்டை க்ளீன் பண்ணி வைக்கணும். உங்களோட சருகளை, சப்பு சருகளை செடியிலேருந்து ஒரு 1-2 அடி விலைக்கு வைக்கணும். நிறையா பேர் இந்த சப்பு சருகை விலைக்கு வைக்கிறீங்க. அதில் காட்டுற முக்கியத்துவத்தை உங்கள் மூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்பையும் எடுக்கிறதுக்கான இதாக நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நிறைய பேர் இல்லை சார் அதிகமாக காற்றடிச்சிச்சு அதனால இந்த மூட்டுக்குள்ள நிறைய சப்பு சேர்ந்துக்கிச்சு அப்படின்னு நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க. பட் அதை நீங்கள் ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கணும். நம்ம அடுத்த கவாத் இனி ஒரு 45 நாள் கழிச்சு, இனி ஒரு 2 மாதம் கழிச்சு தான் நம்ம கவாத் பண்ண போகிறோம், நம்ம அப்போ எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு வேலையை செய்ய முடியாதுன்னா இந்த குட் அக்ரானமிக் ப்ராக்டிசஸோட விஷயம் என்னன்னா, ஒரு கெமிக்கலை நம்ம அந்த இடத்துல கட் டவுன் பண்ணுறோம். அனாவசியமாக தேவையில்லாமல் அழுகல் எதனால உண்டாகுது, அந்த இடத்துல சப்பு சருகு அதிகமாக கிடக்கிறதுனால அங்கே ஒரு மைக்ரோ கிளைமேட் டிசீஸ்க்கு, ரோகத்துக்கு ஃபேவரான கிளைமேட் அங்கே ஆட்டோமேட்டிக்காக உருவாகிடுது. இப்போ வெளியில் நான் இப்போ இருக்கேன், ஒரு டாரிங் ரோட்ல இருக்கும்போது சூடு அங்கே அதிகமாக இருக்கும். ஒரு மரத்தோட நனல்ல இருக்கும்போது அங்கே ஒரு வேற மாதிரியான சூடாக இருக்கும். ஒரு ரூம்குள்ள இருக்கும்போது அதோட சூடு வேற மாதிரி இருக்கும். இந்த சிந்தனையிலே நீங்கள் பாருங்க, உங்களுக்கு மேலே கொப்பு இருக்கு, அதுக்கு கீழே அதில் ஒரு ஷேடு கிடைக்குது. நம்ம அது ரொம்ப ஃபேமஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கிற மிஸ்டேக் சார். ஷேட் ரெகுலேட் பண்றதுக்கு இது அதுக்கு ஒரு ஷேடு இருக்கு. அந்த ஷேடுக்கு கீழே என்ன இருக்கு, நம்மளோட காடமாம் பிளான்ட் இருக்கு, ஏலச்செடி. அதுக்கு கீழே நம்மளோட சப்பு இருக்கு. அப்ப இந்த கிளைமேட் எவ்வளவு கம்மியாகிட்டே வரும், அதாவது இந்த மைக்ரோ கிளைமேட் சொல்றது கம்மியாகிட்டே வரும்.
அப்போ மூட்டுக்குள்ள நீங்க இவ்வளவு சர்விங் சைட் வச்சீங்கன்னா வெளியில 24 டிகிரி 26 டிகிரி இருந்தாலும் உங்களை மூட்டுக்குள்ள பார்க்கும்போது 20 டிகிரி 18 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். அப்போ இந்த மைக்ரோ கிளைமேட் நீங்க அதிகமா ஃபேவர் பண்ணீங்கன்னா ஸ்போர் ஜெர்மினேஷன் சரி ரைட் இந்த தட்டமரச்சல் ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல டெவலப் ஆயிடும். அப்ப அங்கிருந்து ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி மித்த பக்கத்துல இருக்க செடியில எல்லாம் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ நான் என்னதான் இவ்வளோ ஃபங்கிசைட்ஸ் நான் கொடுத்தாலும் எனக்கு தட்டமரச்சல் வந்துச்சு அப்படின்னு நம்ம நிறைய 90% ஃபீல்டில் போய் பார்க்கும்போது என்ன இருக்கும்னா சருகை விளக்காம வச்சிருப்பாங்க, மூட்டில் அதிகமாக வந்து காத்தோட்டம் இல்லாமல் இருக்கும், சூரிய வெளிச்சம் படாமல் இருக்கும். இதெல்லாம் தான் காரணம். இதை நம்ம வந்து ஒரு டெக்னிக்கலாக சொல்லணும்னா குட் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ். இதை நம்ம டைரெக்டாக நம்ம செய்யும் போது அங்கே ஒரு ஃபங்கிசைடு போகிறதுக்கான காஸ்ட்டை ஆட்டோமேட்டிக்காக நம்ம கட் பண்ணலாம். இதனால நம்மளோட எக்கனாமிக்ஸ் அந்த இடத்துல வந்து நல்லபடியா இருக்கு. நீங்க ரொம்ப ரெக்கமெண்டேஷன்ஸ் சொல்லிருக்கு. ஆனா மழை ரொம்ப கூடுதலான ஏரியால அழுகல் கண்ட்ரோல் பண்றது நமக்கு கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு ப்ராசஸ். அப்ப அந்த மாதிரி நல்ல அழுகல் வருது, எனக்கு அழுகல் எந்த கண்ட்ரோல் மெஷர் யூஸ் பண்ணி எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படி சொல்ற ஃபார்மர்ஸுக்கு ஏதாவது கண்ட்ரோல் மெஷர்ஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றதுக்கு இருக்கா? இதுல வந்து காப்பரை அவாய்ட் பண்ணி காப்பர்னாலேயும் கிடைக்காத சில இதுக்கு மெட்டலாக்சல் நமக்கு ரெக்கமெண்ட் பண்றோம். அல்லது மெட்டலாக்சல் மேங்கோசர் ரெக்கமெண்ட் பண்றோம். மெட்டலாக்சல் பார்க்கும்போது ரொம்ப அழுகல் ப்ரோன் ஏரியால அவங்களோட நிலத்தோட அமைப்பும் எல்லாமே ஃபார்மர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்ப அந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க நீங்க ஒரு காப்பர் அப்ளை பண்ணிருக்கீங்க, பட் இருந்தாலும் அங்கே சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது அடுத்து நீங்க ஒரு மெட்டலாக்சல் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அழுகல் அதிகமாக இருக்க ஏரியாவில் நீங்கள் ஒரு 200 கிராம்ஸ் வந்து மெட்டலாக்சல் வித் சன்சார் பத்தியோட கொடுங்க. கொஞ்சம் அழுகல் கம்மியாக இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் ஜென்ரல் ஒரு ரெக்கமெண்டேஷன் 100 to 150 கிராம் வரையும் நீங்கள் மெட்டலாக்சல் தாராளமாக யூஸ் பண்ணலாம். மெட்டலாக்சல் மேங்கோசப் காம்பினேஷனும் நீங்கள் இந்த இது கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இனி ஒரு விஷயம், எதையுமே வந்து கான்டாக்ட் ஃபங்கிசைடை மட்டுமே நம்ம நம்பி செய்ய வேணாம். கான்டாக்ட் ஃபங்கிசைடை மட்டுமே நம்பி நமக்கு செய்யும்போது என்ன ஆகும்னா நம்ம அன்எக்ஸ்பெக்டட் ரெயின்ஸ் தான் யூஸ்ஃபுல்லாக வரும். அதாவது நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் மழை பெய்யும். அப்போ கான்டாக்ட் ஃபங்கிசைட் ஈஸியாக வாஷ் அவுட் ஆகி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு மேங்கோசப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பெவிஸ்டின்னு சொல்லப்படக்கூடிய கார்பன் டெசின் ஒரு 200 to 300 கிராம் யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி கான்டாக்ட் ஃபங்கிசைட்ஸ் இப்போ காப்பர் நீங்கள் சில காப்பர் ஆக்சிக்ளோரைடு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை கான்டாக்ட் ஃபங்கிசைடில் இருக்குது. அப்போ அது கூட வந்து நீங்கள் ஒரு சிஸ்டமிக் ஃபங்கிசைடையும் ஒரு சேர்த்து ஆட் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஹெவி ரெயின் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த நேச்சர் ஆஃப் ஃபங்கை வந்து கட்டுப்படும். ஓகே சார். அப்புறம் சார் இந்த ரொம்ப ஃபார்மர்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராக்டிஸ் என்னென்ன, அவங்க பவுடர் ஃபார்மாக சில அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லைமு கூட சல்ஃபர் அப்ளை பண்ணுது. அந்த மாதிரி இந்த அழுகல் சிவியரான இடத்துல நமக்கு ரொம்ப மழை இருந்துச்சுன்னா பவுடர் ஃபார்மில் கொடுக்கறதுக்கு ஏதாவது கண்ட்ரோல் மெஷர்ஸ் இருக்கா? ஸ்பாட் அப்ளிகேஷன் நம்ம பார்க்குற இடத்துல அழுகல் இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு இங்கொன்னு அங்கனுமா நம்ம அழுகல் பார்க்குறோம். நம்மளோட ஸ்கவுட்டிங் அதாவது ஃபீல்டு விசிட்ல நம்ம இங்கொன்னு அங்கனுமா அழுகல் பார்த்துட்டே இருக்கோம். அந்த அழுகல் பார்க்கும்போது சரி ஒரு இடத்துல தானே இருக்கு, அங்கே ஒன்று இங்கே ஒன்று மாதிரி இருக்கு, டக்குன்னு ஒரு ஹோல் ஃபீல்டும் வந்து நம்மளால ஃபங்கிசைட்ஸ் போக முடியாது. ஃபங்கிசைட்ஸ் போகிறதுக்கான எக்கனாமிக்ஸ்க்கும் நம்மக்கிட்ட ரொம்ப கிடையாது. அப்படிங்கிற சொல்ல நீங்கள் ஸ்பாட் அப்ளிகேஷன் போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன சேம் மெத்தட்ஸ், அதாவது நான் சொன்ன ஹெக்ஸகனோசோல் சிஓசி அதர்வைஸ் வந்து ரிலீஸ் காப்பரு சன்சார் பட்டி இதெல்லாம் உங்களோட தோல் பம்பில் நீங்கள் ஸ்ப்ரேயாக அடிச்சு கொடுக்கலாம். ஆர் அதர்வைஸ் இப்போ ஆரியா சொன்னது போல் பவுடராக போட்டு கொடுக்கலாம். அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு லைம் வந்து 1 kg எடுத்துக்கலாம், சிஓசி வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம், மெட்டலாக்சல் ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். இந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக ஒரு செடிக்கு 250 கிராம்லேருந்து 300 கிராம் வரைக்கும் செடியோட மூட்டுக்குள்ள செடியை சுற்றி ஃபுல்லாக போட்டு கொடுக்கலாம். ஸ்பாட் அப்ளிகேஷன் எங்கெங்கெல்லாம் நீங்கள் இனிஷியல் சிம்டம்ஸ் பார்த்துக்கணும் அங்கெங்கெல்லாம் நீங்கள் போட்டு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே அது வந்து ரொம்ப கண்ட்ரோல் கிடைக்கும். அங்கேருந்து பக்கத்தில் அஃபெக்ட் ஆகிற செடிக்கு நமக்கு நல்ல ரீதி கண்ட்ரோல் கிடைக்கும். அப்போது நீங்கள் ஒருவேளை பவுடர் ஸ்பாட் அப்ளிகேஷனாக செய்யும்போது நீங்கள் ட்ரென்ச்சிங்காகவும் கொடுக்கலாம் உங்களோட தோல் பம்பில். இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து போட்டும் கொடுக்கலாம், அதாவது இட்டு கொடுக்குற மாதிரி நம்ம வளம் இட்டு கொடுக்குற மாதிரி இந்த லைம் 1 kg, சிஓசி 100 கிராம், மெட்டலாக்சல் 100 கிராம், சில பேர் மஞ்சள் பொடி எல்லாம் சேர்க்குறாங்க, சில பேர் மெட்டலாக்சல் மேங்கோசப் சேர்க்குறாங்க. இதெல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு செடிக்கு 250 கிராம்லேருந்து 300 கிராம் போடும்போது இங்கே வந்து அந்த செடிக்கு மட்டும் ஒரு ப்ரொடக்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த செடியிலேருந்து நமக்கு பக்கத்தில் இருக்க செடிக்கு அஃபெக்ட் ஆகாமல் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஓகே
சார் இந்த காடமா ஃபார்மஸை பொறுத்த வரைக்கும் இந்த அழுகல்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப ஃபார்மர்ஸுக்கு കഴിഞ്ഞ சீசன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணாம இருந்துச்சு. அப்ப நீங்க இப்ப சொன்ன கண்ட்ரோல் மெஷர்ஸ், நீங்க இப்ப சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். அப்போ தேங்க்யூ சார்.